கிருஷ்ணகிரி மாவட்டம் முசூரை அடுத்த தளி அருகே ஜவளகிரி வனப்பகுதியில் துப்பாக்கியால் யானையை சுட்டுக் கொன்ற விவசாயி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, என்ன நடந்தது? முக்கியமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்தே உள்ள தளி அருகே உள்ள ஜவளகிரி வனப்பகுதியில் வனத்துறையினர் நேற்று ரோந்து சென்றிருந்தனர். அப்போது பனைமர மேற்கு காப்பு காட்டு பகுதியில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானை இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இது குறித்து வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மாவட்ட வன அதிகாரி கார்த்தியாயினி, வனச்சரகர் சுகுமார் மற்றும் கால்நடை மருத்துவர் பிரகாஷ் தலைமையிலான குழு சென்று யானையை பரிசோதித்த பின்பு அது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தது கண்டறியப்பட்டது. அப்போது அப்பகுதியில் நேற்று விசாரணை மேற்கொண்ட போது அருகே உள்ள திம்மத்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாரப்பன் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் காட்டு யானையை சுட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அவரை வனத்துறையினர் கைது செய்தனர். பிறகு அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது பட்டியில் மாடுகளை வளர்த்து வருவதாகவும் இரவு நேரங்களில் காட்டு யானை வந்து தொல்லை கொடுப்பதாகவும் மேலும் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக தாக்க வந்த காட்டு யானையை சுட்டதாகவும் அவர் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாரப்பனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் இருந்த உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விஷ்ணு. செல்வா, தற்போது எதற்காக அவர் அந்த யானையை சுட்டார் அப்படின்றது குறித்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? தற்காப்பிற்காக அப்படிங்கிறது ஒரு புறம் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில என்ன காரணத்திற்காக அவர் சுட்டார்? அதாவது காட்டுப்புற பகுதியில் இவரது நிலம் இருக்கிறது. அங்கு பட்டி அமைத்து தனது மாடுகளை பராமரித்து வருகிறார். அப்பொழுது அந்த மாடுகளை தாக்க வந்ததாக அவர் கூறுகிறார். மாடுகளை தாக்க வந்த போது சுட்டதாகவும் அது யானைக்கு குறித்தவரை சுட்டபடியால் அது காயமுற்று காட்டு பகுதிக்கு ஓடிய போது சிறிது நேரத்தில் இறந்து விட்டதாக விசாரணையில் அவர் கூறுகிறார். தொடர்ந்து பேசலாம் செல்வா. தற்போது சூழலியாளர் திரு ஓசை காளிதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு காளிதாசன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. யானைகள் மீது இந்த துன்புறுத்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பல மாதங்களாக ஆண்டுகளாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒருவர் யானையை சுட்டு கொண்டிருக்கிறார். அவர் மாடு பட்டி வச்சிருக்காரு. அந்த மாடுகளை அது தாக்க வருகிறது என்றதன் காரணமாக சுட்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதை தடுக்க எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேவைன்னு நினைக்கிறீங்க? மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு செய்திங்க இது, பரிதாபமான செய்தி. பொதுவா யானையை சுடுவது வேட்டைக்காரர்கள் தான் யானையை சுடுவாங்க. ஆனா ஒரு விவசாயி சுற்றுக்காரு என்று கேள்விப்படுகிற போதே ஒரு விதமான பெரும் வருத்தம் ஏற்படுகிறது. விவசாயிகளுடைய மனநிலை அப்படி மாறி இருக்கிறது என்ற வருத்தம் ஏற்படுகிறது. இதுல நம்முடைய கேள்வி என்னன்னா, அங்க துப்பாக்கி வைப்பதற்கு அங்கு யாருக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது, எப்படி அவர்கள் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் முதல் கேள்வி. துப்பாக்கி அனுமதி பெற்ற துப்பாக்கி வைக்கலைன்னா அனுமதி பெற்ற துப்பாக்கி வைக்காதவர்கள் மீது முதல்ல அந்த துப்பாக்கி சட்டப்படியே அது நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு யானை நோக்குகிற துப்பாக்கி நாளைக்கு எதற்கு வேண்டுமானாலும் அது நீளும். ஆகவே இது ஆபத்தானது. நமக்கு விவசாயிகள் பாதிப்படைவதை குறைக்க வேண்டும் என்பதில் நாம் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. விவசாயிகள் நமக்கு உணவு அளிப்பவர்கள். ஆனா ஒரு காட்டு உயிரை கொள்வதற்கான அதிகாரம், காட்டு உயிரை தாக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆகவேதான் இந்த பிரச்சனையை இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை விவசாயிகள் உணர வேண்டும். அவங்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கிற விவசாயிகள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் அவர்கள் இப்படி காட்டுயிர்களை தங்கள் சட்டம் ஒழுங்கை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு காட்டுயிர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது அந்த நிலைமை மிக மோசமானதாக இருக்கும். அது மிக ஒடுக்கத்துக்குரியது, தவறானது. இதுல தொடக்கத்துல இருந்து ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி பெற்றதிலிருந்து நாம் இந்த செய்தியை பார்க்க வேண்டும். காட்டுயிர்கள் பாதுகாப்பு என்பது காட்டின் பாதுகாப்பு. காடு நலமாக இருக்கும் போதுதான் மழை பொழியும், விவசாயிகளுக்கும் அதனால்தான் பலன் விளையும் என்பதை விவசாயிகள் உணர வேண்டும். யானை விரும்பி உங்களுடைய தோட்டத்துக்கு வரல, அது தன்னுடைய உணவுக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் வருது. அது பரிதாபத்துக்குரியது. ஒரு விவசாயி என்பது தாய்மை மனதோடு இருக்கிறவங்க.
அவங்களுக்குள்ளார இப்படி ஒரு வன்மம் வந்திருப்பது என்பது மிக ஆபத்தானது, அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த செயல்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது வேறு, அது ஷெட்யூல் 1 அனிமல், இது அட்டவணை பாதுகாக்கப்பட்ட விலங்கினங்கள்ல ஒண்ணு, நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இத்தகைய செயல்கள் துரதிர்ஷ்டவசமானது. இதை நடமாறாம இருக்கணும்னா நாம விவசாயிகளோடு தொடர்ந்து உரையாற்ற வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், அந்த உள்ளூர் பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான நவீன யுத்திகளை நாம் கையாள வேண்டும். விளைநிலத்துக்கு வராமல் தடுப்பதை பற்றிய யுத்திகளை கையாள வேண்டும். இதுக்கெல்லாம் இன்னும் கூடுதலான கவனத்தை வனத்துறை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். நன்றி திரு காளிதாஸ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.